மலையில் எழுதப்பட்ட கடிதம் எபிசோட் 4. சாந்தியின் உண்மை. ஆதி திண்டுக்கல் மலைப்பாதையிலிருந்து திரும்பும்போது மலை மெதுவாக தொடங்கியது. அவன் மனசில் லதாவின் முகம், அவள் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் ஒலித்து கொண்டிருந்தது. அவளுக்கு நிம்மதி இருந்தாலும் நம்ம வீட்டில் இன்னும் உண்மை மறந்து இருக்கு என்று அவன் நினைத்தான். வீட்டுக்குள் நுழைந்ததும் அம்மா சாந்தி அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் சிறிய பதட்டம் தெரிந்தது. ஆதி, நீ திண்டுக்கலுக்கு போனதாக கேட்டேன், என்ன நடந்தது? ஆதி நேராக கூறினான். நான் லதா அம்மாவை சந்திச்சேன். அவள் முகம் வெண்மையாகியது. அவளை சந்திச்சியா? ஆதி தலையசைத்தான். ஆமாம், அப்பா அவனோட பழைய காதல், உண்மைதான். ஆனா அம்மா, நீயும் ஏதோ தெரிந்த மாதிரி இருக்கே, நீ ஏன் இதை மறைத்த? சாந்தி மெதுவாக அமர்ந்தாள். அவள் குரல் நடுங்கியது. நான் மறைக்க வேண்டும் ஆதி, ஏன்னா அது என் வாழ்க்கையும் உன் அப்பாவின் நிம்மதியும் காப்பாற்றியது. அவள் கண்கள் தூரத்தை கடந்து பார்த்து போல இருந்தது. உன் அப்பா வெங்கடாச்சலம் நல்ல மனுஷன். ஆனா அவன் இதயத்தில் ஒருத்தி இருந்தாள், லதா. நான் அவனை மணந்தபோது அந்த பெயர் இன்னும் அவன் மனசில் இருந்தது. ஆனால் அவன் என்கிட்ட அதை சொல்லி மன்னிப்பு கேட்டான். ஆதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அப்புறம் அவன் கடைசி நாட்களில் நிம்மதி இல்லாமல் இருந்தான். ஒரு நாள் மழை இரவில் அவன் அந்த கடிதத்தை எழுதினான். அதை அனுப்ப வேணும் என்று சொன்னான். நான் அனுப்பவில்லை. ஆதி திகைத்தான். நீ அனுப்பலன்னா ஏம்மா? அவள் கண்ணீர் துடைத்தாள். ஏன்னா நான் அந்த கடிதத்தை அனுப்பினால் அவன் மீண்டும் அவளை நினைக்க ஆரம்பிப்பான். அவன் மனம் மீண்டும் பழைய பாசத்துக்கு போய்விடும் என நான் பயந்தேன். ஆதி அமைதியாயிருந்தான். அவள் தொடர்ந்தாள். ஆனா இன்று நீ லதாவை சந்தித்தது எனக்கு பெருமை. ஏன்னா நீ அவளுக்கு சொல்லிவிட்டாய் அவன் பாசம் மறக்கப்படவில்லை என்று. அவள் முகத்தில் ஒரு அமைதி பரவியது. அந்த நேரத்தில் ஜன்னலுக்கு புறம் மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்தது. சாந்தி மெதுவாக சொன்னாள். இது அவன் கடைசி கடிதம் அல்ல ஆதி. ஆதி அதிர்ச்சியாய் கேட்டான். அப்படின்னா இன்னும் ஏதாவது இருக்கா? அவள் மெதுவாக எழுந்து அலமாரியின் அடித்தளத்திலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தாள். அதில் பழைய கவரில் எழுதப்பட்டிருந்தது, என் மகனுக்காக. காலம் சிறிய நாளில் திறக்க ஆதி அதிர்ச்சியாய் பார்த்தான். அவள் கண்ணீரோடு சிரித்தாள். இது உன் அப்பா உனக்காக எழுதின கடிதம் ஆதி. அவன் அந்த கடிதத்தை திறக்கும் போகும்போது அந்த நிமிடத்தில் மின்னல் ஒளிர்ந்தது. அவனது கண்கள் அந்த வரிகளுக்கு இடையில் நின்றுவிட்டன. கதை தொடரும். தொடர்ந்து கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.